ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாமா? ஜெபத்தோடு கூட நம்ம இந்த வார்த்தைகளை கடந்து செல்ல போறோம். சொல்லலாம், ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் என்னென்ன வாஞ்சியோடு வந்து அமர்ந்திருக்கிறார்களோ அவருடைய உள்ளத்தின் வாஞ்சிகளை எல்லாம் நிறைவேற்றி தகப்பனே அவர்கள் எதிர்பார்க்கிற எல்லா காரியங்களையும் இந்த நாளிலே செய்து முடிக்க போவதற்காக நன்றி. உலக வாழ்க்கையிலும் ஆண்டவரை ஆவிக்குரிய வாழ்விலும் நாங்கள் தேடுகிற வாஞ்சிக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் நிறைவேற்றி இந்த நாளிலே உங்களுடைய வார்த்தைகளின் மூலமாய் எங்களை பலப்படுத்த வேண்டுமாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அமர்வோம். மறுபடியும் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளில் நான் உங்களோடு கூட பேசுவதற்காக எடுத்திருக்கிற ஒரு தலைப்பு என்னவென்றால் பரிபூர்ண ஆசீர்வாதம். பரிபூர்ண ஆசீர்வாதம், abundance of blessing, fullness of blessing. இதுதான் இன்னைக்குரிய தலைப்பு. இந்த தலைப்பு நீங்க உங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டே நீங்க என்னோட கூட பயணிங்க. ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். ஆமென். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற காரியத்திற்காக நான் எடுத்திருக்கிற சங்கீத அந்த வார்த்தை இதுதான். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுங்க. இந்த செய்தியை நீங்க கேட்டுட்டு இருக்கும் போது ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டுட்டே இருங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கையில செயல்படாதா? என்னுடைய வாழ்க்கையில இந்த காரியங்களை நான் பெற்றுக்கொள்ள முடியாதா? நீர் என்னோட கூட இடைப்படும் ஆண்டவரே என்று ஜெபித்துக் கொண்டே ஆண்டவரை கூப்பிட்டு கொண்டே நீங்க இந்த செய்தியில நீங்க பயணிச்சீங்கன்னா ஆண்டவர் இன்னைக்கு அவருடைய விடுதலையை நமக்கு தருவார். ஆண்டவரத்துல பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமானால் முதலாவது நாம் அவர் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் யாருங்கிறத புரிந்து கொள்ளணும். பொதுவா ஒரு குடும்ப வாழ்க்கையில கூட ஒரு கணவன் மனைவி எடுத்துக்குவோம், பெற்றோர் பிள்ளைகளை எடுத்துக்கொள்வோம். அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அவர் யார், என் கணவர் யார், என் மனைவி யார், என் பிள்ளைகள் யார், பிள்ளைகள் எங்க அப்பா யாரு, எங்க அம்மா யார், இதெல்லாம் புரிந்து கொள்ளாம நம்ம வாழ்க்கையில ஒருபோதும் அவருடைய உலக வாழ்க்கையிலும் சரி எந்த வாழ்க்கையிலும் சரி நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை உணர்ந்து கொண்டவராகத்தான் அங்கே தாவீது சொல்லுகிறார், எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். பரிபூர்ண ஆசீர்வாதத்திற்கான நீங்க பாத்தீங்கன்னா உலக வாழ்க்கையில ஆசீர்வாத கூட்டம் கூப்பிடும் போதெல்லாம் மக்கள் ஓடி ஓடி போவாங்க. ஏன்? என் வாழ்க்கையில எப்படியாவது ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைச்சிக்கிறாதா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான். இதன் மத்தியில தான் நம்ம கடந்து செல்லுகிறோம். இந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்திற்கான அடிப்படை தேவை என்னன்னா, அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர். அல்லேலூயா. அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர். இந்த சங்கீதத்தினுடைய முன்னுரையையும் அந்த முதலாம் வசனத்தையும் சேர்த்து வாசித்தீங்கன்னா தான் இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் நமக்கு புரியும். வாசிக்கலாமே யாராச்சும்? சவுலுக்கு தப்பியோடி கெபியில் ஒதுங்குகையில் தனக்கு நஷ்டம் நேரிடாதபடி அல்தஷ்கேத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க தாவீது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம். எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும். உம்மை என் ஆத்துமா அண்டி கொள்கிறது. இக்கினங்கள் கடந்து போக மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். இப்ப பாருங்க, இந்த இரண்டாம் வசனத்துடைய அர்த்தம் இப்போ உங்களுக்கு புரியும். நம்ம வாசித்த அந்த இரண்டாம் வசனத்துடைய அர்த்தத்தை இப்போ நீங்க புரிஞ்சுக்கொள்ளுங்க. இதை ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னாக்கா கர்த்தர் நமக்காக ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் எனக்காக ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். ஆண்டவர் இந்த யூசியப்புக்காக ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். இதை யாரும் மறுக்கவே முடியாது. ஆனால் அந்த நோக்கம் எவ்வாறு செயல்பட போகிறது என்பதை நாம என்ன செய்து பார்க்கணும்? பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். அவசரப்பட கூடாது. சரிதானா? பொதுவாக நம்முடைய தேவைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த வாழ்க்கையில எல்லாருமே தேடுகிற முதல் ஒரு காரியம் என்னன்னா ஒரு விடுதலை வாழ்க்கை. ஒரு பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விட முடியாத பல சூழ்நிலைகளிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும். குடும்பங்கள்ல சமாதான குறைச்சலா இருக்கலாம், இந்த சமாதான குறைச்சலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும். பண பிரச்சனைகளா இருக்கலாம், அவற்றிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும். எங்க பக்கத்து வீட்டுக்காரங்களோட பிரச்சனை, எனக்கு அதுல இருந்து ஒரு விடுதலை வேண்டும். என் உடல் நோவு, உள்ளத்துல சமாதானம் இல்லை, எங்களுடைய குடும்பத்துக்குள்ள பயங்கரமான குழப்பங்கள், இது எல்லாவற்றிலும் இருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்பதை நாம் விரும்புகிறோம். அடுத்ததாக நாம விரும்புகிற காரியம் சுகம். உடல்ல நல்ல சுகம் வேணும், உள்ளத்துல என் மனசுல நல்ல ஒரு ஆரோக்கியம் வேணும். இதையும் நாம சாதாரணமாக விரும்புகிற காரியங்கள் தான். அடுத்ததாக ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம்
பணத்தையோ பதவியையோ அந்தஸ்தையோ கொண்டு நாம் பெறக்கூடிய ஆசீர்வாதம் வேண்டும் என்று எண்ணினோமானால் நாம் ஏமாந்து போவோம். இந்த ஆசீர்வாதம், இந்த பணமும் பதவியும் அந்தஸ்து உங்களுக்கு விடுதலையும் கொடுக்காது, உங்களுக்கு சுகத்தையும் கொடுக்காது. இதுல பாத்தீங்கன்னா எலிசா தீர்க்கதரிசியை எடுத்துக்கிட்டோம்னா 2 ராஜாக்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் முதல் 13 அதிகாரங்கள் 13ஆம் அதிகாரம் வரைக்கும் தொடர்ச்சியா அந்த எலிசாவினுடைய அற்புதங்களாகவே வந்துட்டு இருக்கும். அந்த அற்புதங்களை படிச்சு பார்த்தீங்கன்னா இயேசுவுக்கு இணையான அற்புதங்களை எலிசாவே செய்திருக்கிறார். எலிசா செய்த அற்புதங்கள் எல்லாமே பாருங்க, இயேசுவுக்கு இணையான அற்புதங்கள், இதெல்லாம் பிரமாதமான அற்புதங்கள். இது எல்லாமே எலிசா பெற்றுக்கொண்ட பரிபூரண ஆசீர்வாதம். அல்லேலூயா. நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை இந்த யூசியப் சலத்துக்குள்ள இருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. இதுக்கு காரணம் என்னன்னா, எலிசாவால எப்படி அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய முடிஞ்சிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்பர் 1, எலிசா காத்த பொறுமை. எலிசா காத்த பொறுமை. இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும் அந்த சம்பவம். எலியா இடத்துல இருந்து அவர் போயிருப்பாரு. இல்ல நாம கொடுத்தேன் பொறுமையா அந்த எலிசா காத்த அந்த பொறுமை. 2வதாக எலிசா பெற்ற கர்த்தருடைய வலிமை, பலன். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் எலியாவோடு கூட பொறுமையாக பயணித்தார். அங்க போறேங்கிறாரு, இங்க போறேங்கிறாரு, நீ போயிடுங்கிறாரு, இல்ல நான் அங்கேயும் வருவேங்கிறாரு. பொறுமையா எலிசாவோடு கூட பயணிக்கிறாரு. 2வது அவருடைய நோக்கம், எலிசாவுடைய நோக்கம், எனக்கு என்ன வேணும்? ரெட்டிப்பான பலன் வேணும், ரெட்டிப்பான ஆசீர்வாதம். நோக்கத்தை பெற்றுக் கொள்வதிலே அவர் மிகவும் கராரா இருந்தது தான் நாம் அங்க பார்க்கிறோம். அதுதான் அவருடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்திற்கு காரணம். அப்படி செய்ய போகிற தேவனை நோக்கி கூப்பிடுறீங்களா? அந்த ஆண்டவர் நமக்கு என்ன செய்யக்கூடும் என்பதை நாம் அறிந்து நாம் அவரை நமக்கு சொந்தமாக்கிக் கொள்ளும் பொழுதுதான் நாம் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 29:11. சங்கீதம் 29:11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், அந்த பலன் உனக்குள் சமாதானத்தை கொண்டு வரும். அதுவே நீ பெறப்போகும் பரிபூர்ண ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதுதான் நீ பெறப்போகிற பரிபூர்ண ஆசீர்வாதம். அந்த சந்தித்த அந்த கிருபையும் சத்தியமும் தான் உங்கள் வாழ்வில் நீங்கள் செய்ய முடியாத காரியங்கள், உங்களை எதிர்கொள்கிற பலவிதமான தடைகள் எல்லாவற்றையும் அது நீக்கி உங்களுக்கு ஒரு மாபெரும் விடுதலையை கட்டளையிடும் என்பதை சங்கீதக்காரன் தாவீது அங்கே உணர்ந்திருந்தபடியால் தான் எழுதுகிறார், எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். நம்மை விடுதலையாக்க தம் கிருபையினால் பிதாவாகிய தேவன் தம் குமாரனை சத்தியமாக அனுப்பிவிட்டார். Can you understand? Can you follow? உங்களையும் என்னையும் விடுதலையாக்க விட முடியாத பிரச்சனைகள், பாவங்கள், உலக நஷ்டங்கள், கஷ்டங்கள், துயரங்கள், இழப்புகள், இதன் நிமித்தமாக மன அமைதியற்று வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகள், இவற்றை எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவர் உங்களை விடுதலை, பிதாவாகிய தேவன் உங்களை விடுதலையாக்குகிறதற்காகவே தம்முடைய குமாரனை சத்தியமாய் இந்த உலகத்துக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். இயேசு பிறப்பதற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தாவீது அரசன் உணர்ந்து வைத்திருக்கிறார். பாருங்க, இன்னைக்கு அந்த இயேசுவை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் என்பதிலே நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோமா? இந்த நிலைமையில் இருந்த தாவீது பெற்ற மாபெரும் விடுதலைக்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த வசனத்தினுடைய பின்பகுதி சொல்லுது பாருங்க. 1 சாமுவேல் 30:6 பின்பகுதி, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். இதான் ரொம்ப முக்கியமான காரியம். இந்த தன்னை அப்படிங்கிறது மிகவும் முக்கியமானது. இதனுடைய அர்த்தமே என்னன்னா, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறவர் யார் என்பதை தாவீது அறிந்திருந்தான். யார் என்பதை தாவீது அறிந்திருந்தான். அவரால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை. உங்களுடைய என்னுடைய பாவத்திலிருந்து நம்மை மீட்டு விடுதலை செய்வதற்காக அவர் தன் ஜீவனையே சிலுவையில் கொடுத்து முடித்தவர். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இயேசு இன்னைக்கு உங்க அருகாமையில் இருக்கார். உங்க ஒவ்வொருவர் தோள் மேலையும் அவர் கை போட்டு அப்படியே கூட்டிட்டு போறாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எப்படி இருக்கும் அந்த இயேசு என் தோள் மேல கை போட்டு
வாடா வாப்பா. இவன் வாழ்க்கையில எதெல்லாம் முடிக்க முடியலன்னு இருந்தியோ, எதையெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியலன்னு இருந்தியோ, எதெல்லாம் விடுதலை பெற முடியலன்னு இருந்தியோ, எல்லாவற்றையும் இன்னைக்கு முழுசா பெற்றுக்கொள்ள போறாங்க. அல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 30:19 பின்பகுதி. ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். அதுதான் கர்த்தருடைய பலன் தரும் விடுதலை, அதுதான் ஆண்டவருடைய கிருபை, அதுதான் சத்தியமாகிய இயேசு உங்களுக்கு வழங்கும் விடுதலை. விடுதலை. அதனாலதான் கவலைப்பட்டு ஒரு நாளும் உங்க பலனை இழந்தே போயிடாதீங்க. எவ்வளவோ பிரச்சனைகள், குடும்பத்துல எவ்வளவோ போராட்டங்கள், இதன் மத்தியில நீங்க கவலைப்பட்டு நீங்க வாழ ஆரம்பிச்சீங்கன்னா முதல்ல நீங்க இழக்கிறது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை தான். உங்களுடைய மன வலிமையை நீங்க இழந்து போறீங்க. ஒருபோதும் கவலைப்படாதீங்க. உங்க அறை வீட்டை பூட்டிக்கிட்டு பராபரம் நோக்கி ஜெபிங்க, விசுவாசத்தோட ஜெபிங்க. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் விடுதலை தருவார். அந்த சங்கீதம் 57:3 சொல்லுகிறது, சத்தியமாகிய இயேசு தம்முடைய கிருபையினால் உங்களுக்கு மாபெரும் விடுதலையை கட்டளையிடுவார். ஏசாயா 49:4 என்ன சொல்லுது பாருங்க, என் நியாயம் கர்த்தரிடத்திலும் என் பலன் என் தேவனிடத்திலும் இருக்கிறது என்று சொன்னேன். எரேமியாவும் தாவீதை போலவே கடவுள் அழைக்கிறாரு பாருங்க. எரேமியா 14:19 பாருங்க, என் பலனும் என் கோட்டையும் நெருக்கப்படுகிற நாளில் என் அடைக்கலமுமாகிய கர்த்தாவே தேவ பலன். அதை அனுபவிச்சாதான் புரியுங்க. தாவீது பாடுவார் பாருங்க. 2 சாமுவேல் 22:1-2, சங்கீதம் 18:1. என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். Can you tell? நீங்க சொல்ல முடியுமா? நீங்க ராத்திரி உங்க வீட்டுல போய் உட்கார்ந்து படுக்க போறதுக்கு முன்னாடி நீங்க உட்கார்ந்து ஜெபிக்கும் போது நீங்க சொல்லுங்க, என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன். அந்த பலன் தான் கோலியாத்தை எதிர்க்கும் தைரியத்தை தாவீதுக்கு கொடுத்தது. அந்த பலன் தான் கோலியாத்தை எதிர்க்கும் தைரியத்தை தாவீதுக்கு கொடுத்தது. தாவீதுக்குள்ள ஒரு வாஞ்சை, அந்த வாஞ்சை எங்க வந்துச்சு? யுத்த களத்துல தான் வந்துச்சு. யுத்த களத்துக்குள்ளதான் தாவீதுக்கு வாஞ்சை வந்துச்சு. எப்படியான அந்த கோலியாத்தை எதிர்க்கணும். யூசேப்புக்குள்ள வந்தாச்சுன்னா ஒரு வாஞ்சை, எப்படியாயிலும் நாம் பிசாசை எதிர்க்கணும். பாஸ்டர் சொன்னாரு, கொல்லிவாய் பிசாசெல்லாம் சொல்லி நம்மளை பயமுறுத்திட்டாரு. இப்போ அந்த பிசாசெல்லாம் எதிர்க்கணும். எதிர்க்கிறதுக்கு ஒரே தைரியம் ஆண்டவராகிய இயேசு. ஆமென். எனக்கு அருமையான அன்பின் தேவ பிள்ளைகளே, அது தேவ சித்தத்தை செய்து முடிக்கும் வாஞ்சியாக இருக்க வேண்டும். ஆண்டவர் உங்களை என்ன சித்தத்துக்கு, என்ன நோக்கத்திற்காக நீ அழைத்து வந்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை எல்லாம் நாம் முடிக்கணுங்கிற வாஞ்சியோட நீங்க இந்த இடத்துல ஆண்டவரை தொழுது கொண்டு அவரை கூப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னா அவர் உங்கள் மூலமாய் மாபெரும் விடுதலையை, எப்படி ஒரு ரோலர் அழகா பொறுமையா போய் ரோட போட்டு கோடிக்கணக்கான மக்கள் கடந்து செல்வதற்கு அது உதவி செய்யுதோ, அதை போலவே உங்கள் மூலமாய் சமுதாயத்துல மாபெரும் மறுமலர்ச்சியை கர்த்தர் உங்கள் மூலமாய் உண்டாக்குவார். இதை எழுதி வச்சுக்கோங்க. இங்க இருந்து புறப்பட போறீங்க. இங்க இருந்து ஆண்டவர் உங்களை கொண்டு போக போகிறாரு. சமுதாயத்துக்குள்ள மாபெரும் ஒரு மறுமலர்ச்சியை, அநேக மக்களுக்கு உயிரூட்டத்தை கொண்டு வருவதற்கு ஆண்டவர் இங்கிருந்து தான் உங்களை எழுப்ப போகிறார். ஒப்புக்கொள்கிறீர்களா? எனக்கு அருமையான அன்பின் தேவ பிள்ளைகளே, அன்னைக்கு தானியேலுக்கு ஜெபம் தேவ பலனை கொடுத்தது, ஆபிரகாமுக்கு விசுவாசம் தேவ பலனை கொடுத்தது, பவுலுக்கு கிறிஸ்துவே தேவ பலனாய் இருந்தார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எனக்கு அருமையான அன்பின் தேவ பிள்ளைகளே, ஜெபிக்க பலனடைவாய், விசுவாசிக்க வலிமை பெறுவாய். கடைசியா ஒன்று சொல்லி முடிக்கிறேன். கர்த்தருடைய பலன் தரும் ஆறுதல். முதல்ல என்ன பார்த்தோம்? விடுதலை. கர்த்தருடைய பலன் தரும் விடுதலை. இரண்டாவது கர்த்தருடைய பலன் தரும் ஆரோக்கியம். மூன்றாவதாக கர்த்தருடைய பலன் தரும் ஆறுதல். இந்த மூணையும் உங்க பணமும் சொத்தும் ஒரு நாளும் பெற்று தராது. இது நம்ம தெளிவா புரிஞ்சுக்கொள்ளணும். இந்த மூன்றும் ஒருத்தருடைய வாழ்க்கையில இணைஞ்சு இருக்கிறதா என்ன ஆசீர்வாதம்? பரிபூரண ஆசீர்வாதம். வாழ்க்கையில விடுதலை வாழ்க்கை, ஆரோக்கிய வாழ்க்கை, ஆறுதல் மிக்க ஒரு வாழ்க்கை. அதனால தான் ரோடு சொன்னேன்.
ரோட நமக்கு எவ்வளோ ஆறுதல் தருது. பாருங்க, கடப்படான்னு ரோட்டில் ஓடிட்டு இருக்கோம். இந்த ரோட ஓடி என்ன பண்ணிடுச்சு, இப்போ சூப்பராக ரோடு போட்டு கொடுத்துருச்சு. அதான் ஆறுதல். சரிதானா? இது பார்த்தீங்கன்னா நம்முடைய குடும்பங்கள், விசேஷமாக நம்முடைய யூசிஎஃப் அங்கத்தினருடைய குடும்பங்கள் எல்லா இல்லங்களையும் சந்திக்க போயிட்டு இருக்கோம். நாளைக்கு போகணும், நாளைக்கு சாயங்காலம் வர முடிஞ்சவங்க வாங்க, வீடுகளெல்லாம் போய் சந்திப்போம். உங்கள் மூலமாக நம்முடைய இல்லங்கள் சமாதானம் தர வேண்டும். இதற்காகத்தான் ஆண்டவர் இந்த இடத்துல நம்மை அழைத்து வந்திருக்கிறார். அப்போ கர்த்தருடைய பலன் தரும் ஆறுதல் எப்படிப்பட்டதாக இருக்கும், அவர் எவ்வாறு நம்மை ஆறுதல் படுத்த போகிறார். எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் 3 யோவான் 4ஆம் வசனம். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. யோவான் எவ்வளவு அழகா எழுதியிருக்கிறார் பாருங்க. ஐயா, நம்முடைய யூசிஎஃப் அங்கத்தினர் குடும்பத்தினுடைய பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகள். இன்னைக்கு சாயங்காலம் வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப அருமையான ஒரு நிகழ்ச்சி. அருமையா ஒரு டீம் யூல இருந்து ஒரு ஐயா வந்திருந்தார். அவர் சந்திச்ச உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்படிப்பட்ட பிள்ளைகள், நம்முடைய ஐக்கியத்தில் இருக்கிற பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையில வளருகிறார்கள் என்பதை கேள்விப்படும் போதுதான் நமக்கு என்னவா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா என்ன நடக்குது, பிள்ளைல இருந்து வருத்தம் ஒரு கரையில, இன்னொரு பக்கம் பிள்ளைகளாலையும் வருத்தம். இன்னைக்கு அதுதான் உலகத்துல இன்னைக்கு நடந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு அப்படிப்பட்ட வருத்தங்களிலிருந்து ஆண்டவர் நமக்கு ஆறுதல் தரணும்னா நாம எப்படி இருக்கணும்னு விரும்புறாரு பாருங்க. வாசிங்க ஏசாயா 49:13. ஏசாயா 49:13. வானங்களே கம்பீரித்து பாடுங்கள். ஏசாயா 54:13. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். உன் பிள்ளைகள் எல்லாரும் யாரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள்? ஐயா, அம்மா, உங்க பிள்ளைகள் எல்லாம் கூட்டிட்டு வாங்க. உங்க பிள்ளைகள் எல்லாம் கூட்டிட்டு வாங்க. அவங்க கர்த்தரால போதிக்கப்படணும். இன்னைக்கு குடும்பங்களுக்குள்ள பிரச்சனைகள், பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனைகள், பிள்ளைகள் பிரச்சனைகள், திருமண வாழ்க்கையில சமாதான குறைச்சல்கள், இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னாலே நம்முடைய பிள்ளைகள் இன்னும் கர்த்தரால போதிக்கப்படவே இல்லை. போதிக்கப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் பிசாசு கொண்டு போயிட்டான். கொள்ளிவாய் பிசாசு கொண்டு போயிட்டான், அங்கங்க கொண்டு போயிட்டான். உங்கள் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால போதிக்கப்பட்டிருந்தால் உங்கள் இல்லத்திற்குள் சமாதானம் தங்கி இருக்கும். 3 காரியங்களை பார்த்தோம். பரிபூர்ண ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னாக்கா கர்த்தருடைய பலனரும் விடுதலை, கர்த்தருடைய பலனரும் ஆரோக்கியம், கர்த்தருடைய பலனரும் ஆதரவு. இந்த 3ம் இணைந்து இருப்பதுதான் பரிபூர்ண ஆசீர்வாதம். யூ செக் யுவர் செல்ஃப். இந்த 3ம் உங்களுடைய வாழ்க்கையில இணைஞ்சிருக்காங்கிறத இப்போ செக் பண்ணி பாருங்க. ஒரு சில நிமிடங்கள் கண்களை மூடி நாம் அமைதியை சிந்தித்து பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த 3ம் என்னுடைய வாழ்க்கையில இணைஞ்சிருக்கலாம். ஒருவேளை எதுல நான் தவறி இருக்கிறேன், விடுதலை பெறுவதில் தவறி இருக்கலாம், இல்லை நம்முடைய ஆரோக்கியத்தை பெறுவதில் தவறி இருக்கலாம், நம்முடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ளாமா, என் குடும்ப வாழ்க்கையில நான் சமாதானத்தை இழந்து போய் ஆரோக்கியமற்ற நிலைமையில நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, உங்களுடைய பலனர அருளும் ஆறுதலை நான் பெற்றுக்கொள்ள முடியாமல் அங்கும் இங்கும் தவித்து ஓடிக்கொண்டிருக்கிறேனா, சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு மாபெரும் ஆறுதலை செய்வார். இயேசுவின் மூலம் தெரிவிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.